வணக்கம் வியூவர்ஸ். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல புதையல் இருக்குது, அந்த புதையலை நாம் 2 பேரும் சேர்ந்து தேடலாம், அந்த புதையல் கிடைச்சதுன்னா நீயும் நானும் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட். புதையல் இருக்கிறது இந்த இடம்தான் அப்படின்னு பர்டிகுலராக தெரியாது. புதையல் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு தெரியாது. அதுக்கு எந்த மேப்பும் இல்லை. ஒரு பெரிய நிலத்தை காட்டி கண்டிப்பாக இந்த நிலத்துல தான் எங்கேயோ புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. டைட்டில் த மிஸ்டீரியஸ் கிங் அப்படின்னு போட்டுட்டு புதையலை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்காளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த புதையலுக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் கிங்குக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்ன சம்மந்தம் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போக போக உங்களுக்கே புரியும். 1915ஆம் ஆண்டு ஒருத்தர் ராஜாக்கள் புதையலை மறைச்சி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக புதையல் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புதையலை தேடி போகிறாரு. அதை தேட போகிறதுக்கு முன்னாடி அந்த ராஜாக்களோட வம்சம், அவங்க கலாச்சாரம், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எங்கே புதையலை மறைச்சி வைப்பாங்க, இது எல்லாத்தையும் படித்து ஆராய்ஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகிறாரு. அப்படி அவர் படித்த வரலாற்று புத்தகங்களில் புதையல் இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கே தவிர பர்டிகுலராக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு எந்த குறிப்பும் இல்லை. பல கிலோமீட்டர்ஸ் பறந்து விரிஞ்சிருக்க ஒரு இடத்துல போய் புதையலை தேடியிருக்காரு. யார் அவர்? எங்கே போய் புதையலை தேடினாரு? அந்த புதையல் கிடைச்சதா இல்லையா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1915ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் அவரோட டீமை கூட்டிக்கிட்டு வேற ஒரு நாட்டில் புதையல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாற்று குறிப்புகளில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி பல கிலோமீட்டர் பறந்துருக்கிற ஒரு இடத்துல புதையலை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்டோட பேர் ஹாவர்ட் கார்ட்டர். ஹாவர்ட் கார்ட்டர் புதையலை தேட வந்த நாடு எகிப்து. பிரிட்டிஷ் எகிப்தியலாளரும் எகிப்து ஆர்வலருமான லார்ட் கார்னர்வன் அப்படின்றவர் இதுக்கு தேவையான எல்லா நிதியையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனாலையும், அப்படி ஒரு புதையல் கண்டுபிடிக்கப்பட்டால் தங்களுடைய பண்டைய காலத்து கலாச்சாரமும் நாகரிகமும் உலக அளவுக்கு பிரபலமாகும், அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதுனாலையும் எகிப்து அரசாங்கம் இதுக்கு சம்மதிக்குது. கார்ட்டர் எகிப்து அரசாங்கம் கிட்ட பெர்மிஷன் கேட்டது வெறும் புதையலை தேடுறதுக்காக இல்லை, ஒரு மன்னரோட கல்லறையை தேடுறதுக்கு. அந்த மன்னரோடவே சேர்த்து புதைக்கப்பட்ட பல கோடி மதிப்புள்ள புதையல். கண்டிப்பாக அந்த மன்னரோட சேர்த்து நிறைய விலை மதிப்பற்ற பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வரலாற்று குறிப்பில் படிச்சிருக்காரு கார்ட்டர். அந்த கல்லறையை தேடுறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை விட பல மடங்கு மதிப்புள்ள புதையல் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஹாவர்ட் கார்ட்டர் புதையலை தேடலான்னு முடிவு பண்ணார். அதுக்கு லார்ட் கார்னர்வன் உதவி பண்ணலாம், நிதி உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு ஹாவர்ட் கார்ட்டர் தன்னோட டீமை கூட்டிக்கிட்டு மன்னர்கள் புதைக்கப்பட்ட எகிப்து நாட்டில் இருக்க வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற எகிப்திய பண்டைய மன்னர்கள் புதைக்கப்பட்ட பல கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பாலைவனத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. கார்ட்டரோட டீம் இரவு பகல் பார்க்காம அந்த கல்லறையை மும்முரமாக தேடிட்டு இருக்கு. இப்போ 1916ஆம் ஆண்டு, அதாவது ஒரு வருஷம் கழித்து அந்த புதையல் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல. 1917ஆம் ஆண்டு கிடைக்கல, 18 கிடைக்கல, 1919, 20, 21 கிடைக்கல. இப்படி 6 வருஷம் மும்முரமாக தேடியும் அந்த புதையல் கிடைக்காததுனால நம்பிக்கை இழந்த எகிப்து அரசாங்கம், இனி அந்த மன்னரோட கல்லறையோ புதையலோ கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்லை, இந்த ஆராய்ச்சியை, இந்த தேடலை கார்ட்டர்கிட்ட சொல்லி முதல்ல நிறுத்த சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நிதி கொடுக்குற கார்னர்வனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைய தொடங்குது. ஆனால் ஹாவர்ட் கார்ட்டரோ கொஞ்சம் கூட நம்பிக்கை குறையாமல் கண்டிப்பாக கிடைச்சிடும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கார்னர்வன்கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. அரசாங்கம் இதுக்கு முதல்ல ஒத்துக்கல அப்படின்னாலும் இவர் இவ்வளோ நம்பிக்கையாக கேட்கறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு கல்லறையை தேடுறதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதோட கார்னர்வனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாரு.
நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நவம்பர் 4 1922ஆம் ஆண்டு, அதாவது அந்த கல்லறையை தேட ஆரம்பித்து 7 வருஷம் கழித்து கடைசியாக அந்த கல்லறையை கண்டுபிடிக்கிறாரு கார்ட்டர். இது கார்ட்டரோட விடாமுயற்சிக்கும் அவரோட அசராத நம்பிக்கைக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. அது 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தை ஆண்ட டுடங்காமுன் அப்படின்ற ஒரு மன்னரோட கல்லறை. இதுக்கு முன்னாடி எகிப்தில் நிறைய மன்னர்களோட கல்லறையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, புதையலும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. மற்ற மன்னர்களோட கல்லறையை விட டுடங்காமுனோட கல்லறை ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. 1922ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசாங்கத்தோட மிகப்பெரிய பாதுகாப்பு படையோட அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணுற கார்ட்டர் அந்த கல்லறையையும் அதை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதிர்ந்து போகிறாரு. அவர் அந்த கல்லறையில் பார்த்த காட்சி இது வரைக்கும் கனவுல கூட யாருமே பார்த்துருக்காத ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு பிரமிப்பான காட்சி. வெறும் புதையல் அப்படின்னு பல வருஷமாக தேடி கண்டுபிடிச்ச அந்த கல்லறை இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். கார்ட்டர் மட்டும் இல்லை, அந்த கல்லறையை திறக்கும்போது கூட இருந்த எல்லாருமே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போகிறாங்க. டுடங்காமுனோட கல்லறை மற்ற கல்லறைகளை விட வித்தியாசமாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அது ஒன்றுன்னா இப்போ பார்க்கலாம். காரணம் 1, மற்ற மன்னர்களோட கல்லறைகளை திறக்கும்போது அதில் இருக்க பொருட்கள் ஏற்கனவே நிறைய பேரால் திருடப்பட்டிருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட கல்லறையும் நிறைய சேதமடைஞ்சிருக்கு. பண்டைய காலத்திலேயே இந்த மாதிரி கல்லறைகளில் புதைக்கப்படுற பொக்கிஷங்களையும் விலைமதிப்பற்ற பொருட்களையும் திருடுற கும்பல் இருந்திருக்கு. ஆனால் டுடங்காமுன் புதைக்கப்பட்ட கல்லறையோட கதவு 3000 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்ச கல்லறையோட கதவு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் சில வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச ஃப்ரெஷ்ஷான கதவு மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அரசு முத்திரை பதிக்கப்பட்டு பல வேலைப்பாடுகள் செஞ்சு மிக அழகாக காட்சி அளிச்சது அந்த கதவு. காரணம் 2, அந்த கதவு திறக்கும்போது மற்ற மன்னர்களோட கல்லறை திருடப்பட்ட மாதிரி இந்த கல்லறை யாராலையும் கண்டுபிடிக்கப்படக்கூடாது, திருடப்படக்கூடாது அப்படின்னு பல பூஜைகளை செஞ்ச தடயமும் அதில் இருந்திருக்கு. அந்த கதவை திறக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு பல மந்திர சக்திகளால் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த சம்பவமும் நடக்கலை அப்படின்னாலும் அந்த கதவு திறக்கப்படும் போது ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்களால் மக்கள் பயந்து இது ஃபரோக்களின் சாபம் அப்படின்னு கட்டுக்கதைகளை பேச ஆரம்பித்தாங்க. காரணம் 3, டுடங்காமுனோட கல்லறையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் எகிப்தியல் அகழ்வாராய்ச்சியில் ஒரு மைல் கல்லாக அமைஞ்சது. இந்த கல்லறையோட ஆராய்ச்சிக்கு அப்புறம்தான் பண்டைய எகிப்தியர்களின் மதம், கலாச்சாரம், வரலாறு இதெல்லாம் உலக மக்களிடையே ரொம்ப ஃபேமஸாக பரவ ஆரம்பிச்சது. எகிப்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான மிகப்பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்பு இந்த டுடங்காமுனோட கல்லறையை கண்டுபிடிச்சது தான். காரணம் 4, டுடங்காமுனோட பதப்படுத்தப்பட்ட உடலை, அதாவது அவரோட மம்மிஃபைட் பாடியை கண்டுபிடிச்சப்போ அதில் செஞ்ச ஆராய்ச்சியில் பல திடுக்கிடும் தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் டுடங்காமுன் வாழ்ந்த காலத்தில் பல மர்மமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனால தான் எகிப்து வரலாற்றில் டுடங்காமுன் அப்படின்றவர் ஒரு மிஸ்டீரியஸ் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த காரணங்களால் தான் டுடங்காமுனோட கல்லறை மற்ற மன்னர்களோட கல்லறையை விட ரொம்ப ஸ்பெஷலானது, முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் டட் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இவருக்கு ஷார்ட்டான ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அப்படி அந்த மன்னரோட பாடியில் ஆய்வாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஏன் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? கல்லறையை திறக்கும்போது சில அமானுஷ்ய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன? கல்லறையை திறக்கும்போது அங்கிருந்தவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸ்டன்னாகி நிற்கிற அளவுக்கு அங்கே என்ன தான் இருந்துச்சு, அவங்க எதை தான் பார்த்தாங்க? டுடங்காமுன் மம்மியோட பக்கத்தில் வேறு சில மம்மிகளும் இருந்துச்சே, அதையெல்லாம் யாருடையது? அந்த கல்லறை எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு, எப்படி பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு? அறிஞர்கள் தங்களோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச பல புதிர்கள் நிறைந்த மர்மங்கள் நிறைந்த டுடங்காமுனோட மம்மியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.